Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் this app cannot run on your PC என்ற எரரை ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த எரரை விண்டோஸ் சிஸ்டமில் ஒரு சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதால ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விண்டோஸ் பிசியில் சிஸ்டமுடைய அபவுட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி சிஸ்டமுடைய டைப்பை செக் பண்ணுங்கள். யூஸ்வலாகவே விண்டோஸில் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கும். விண்டோஸ் சிஸ்டமில் 2 பிட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. 32 பிட் அண்ட் 64 பிட் ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. யூஸ்வலாக 90% சிஸ்டம்ஸ் 64 பிட்டில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ உங்களுடைய சிஸ்டமும் 64 பிட்டில் இன்ஸ்டால் ஆகிருந்தால் நீங்கள் ரன் பண்ணுற சாஃப்ட்வேர் ஆர் ஆப்ஸ் 64 பிட்டானு செக் பண்ணி ரன் பண்ணுங்கள். ஏன்னா சிஸ்டம் 64 பிட்டாக இருந்து நீங்கள் ரன் பண்ணுற ஆப்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் 32 பிட்டாக இருந்தால் விண்டோஸ் சிஸ்டமில் இந்த மாதிரியான எரர் வரும். அதனால நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர் ஆர் ஆப்ஸ் 64 பிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்ததாக வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷனை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த விண்டோஸ் செக்யூரிட்டி ஸ்க்ரீனில் ஆப் அண்ட் ப்ரௌசர் கண்ட்ரோல்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. தென் ரெப்புடேஷன் பேஸ்ட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். தென் இங்கே செக் ஆப்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் டர்ன் ஆஃப் ஆகிருக்கிறதால ஒரு சில சிஸ்டம்ஸில் ஆப்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸை பிளாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற விண்டோஸ் டிஃபெண்டர் செட்டிங்ஸை உங்களுடைய சிஸ்டமில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் ஆர் ப்ரோக்ராம் விண்டோஸ்க்கு சேஃபான சாஃப்ட்வேர் அண்ட் ப்ரோக்ராம்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் விண்டோஸ் டிஃபெண்டரில் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதால அந்த ஆப்ஸ் சேஃபாக இல்லைனா சிஸ்டம் வைரஸ் அண்ட் மால்வேர்ஸால் அட்டாக் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ட்ரஸ்டட் ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் அடுத்ததாக பொட்டென்ஷியலி அன்வான்ட் ஆப் பிளாக்கிங் என்ற ஆப்ஷனையும் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். தென் அடுத்ததாக டெவலப்பர் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். டெவலப்பர் மோடுன்ற ஆப்ஷனை டர்ன் ஆன் பண்ணுங்க. அடுத்ததான் லோக்கல் செக்யூரிட்டி பாலிசியை ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் லோக்கல் பாலிசிஸ்ன்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அடுத்ததான் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் என்ற ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணுங்க. தென் இங்கே யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் அட்மின் அப்ரூவல் மோட் ஃபார் த பில்ட் இன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனை ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி எனேபிள் பண்ணுங்க. அடுத்ததா யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் allow UI access application access to prompt for evaluation without using the secure desktop என்ற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணுங்க. தென் ஃபைனலாக யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் ரன் ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் அட்மின் அப்ரூவல் மோட் என்ற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை எல்லாம் எனேபிள் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதால திஸ் ஆப் cannot run on your PC என்ற எரரை ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.